இந்த வீடியோவில் தமிழ் கொஷினுக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், 31வது கொஷின். 5ஆம் மற்றும் 7ஆம் வேற்றுமையில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை உருபு எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா இன், இல்லு, இன்னு இதெல்லாம் வரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இல்லு வந்து அந்த 7ஆம் வேற்றுமையிலையுமே இது வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த சைடு பாருங்கள். நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அஃது, அதாவது இறுதி எழுத்து உயிரெழுத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. இறுதி அப்படிங்கிறப்பயே ஈற்றுன்னு வந்துடும், உயிரெழுத்து அப்படிங்கிறப்ப உயிர் ஈற்று. ஓகேவா? ஸோ அப்போ உயிர் ஈற்று புணர்ச்சி, ஆப்ஷன் டி வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். கபிலர் என்ற சொல்லிற்கான மாத்திரை அளவு. ஓகேவா? ஸோ க குரில், பியு குரில், லாவும் குரில். ஓகேவா? ஸோ மூணுமே குரில் தான். குறில் எழுத்துக்களுடைய மாத்துக்கள் ஒரு மாத்திரை. ஓகேவா? ஸோ அப்போ 3 மாத்திரை. இரு வந்து மெய்யெழுத்து, ஸோ அப்போ அரை மாத்திரை. ஸோ 3 மாத்திரை வந்து இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இந்த சைடு பாருங்கள். ஏழைக்கு உதவுதல் சாலச் சிறந்தது என்பர். ஓகேவா? சால, நம்மளுக்கு சால, நனி, தவ இதெல்லாம் வந்துட்டு என்ன நம்மளுக்கு தெரியும், உரி சொல் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்கள் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமைவது எது அப்படின்னா திரிசொல். ஓகேவா? ஸோ திரிசொல் தான் வந்துட்டு இலக்கியத்தில் மட்டும், அதுக்கப்புறம் கற்றவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சுக்கிறது திரிசொல். ஸோ ஆப்ஷன் பி வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஈரசை சீருக்கு வழங்கப்பெறும் வேறு பெயர். ஓகேவா? ஸோ ஈரசை சீர் வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இயற் சீர். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வைப்பு என்னும் சொல்லின் குறிக்கும் பொருள். ஓகேவா? ஸோ வைப்புனா நிலம், நம்மளுக்கு இது வந்து ஸ்கூல் புக்லேயே நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஸ்கூல் புக்லேயே இது இருக்குது. வைப்புனா என்னது, நிலம். ஸோ நிலப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள். உயிர் மெய்யெழுத்துக்களின் மொழிக்கு முதலில் வராத எழுத்து. ஓகேவா? ஸோ கடிதம் இதெல்லாம் வரும். மஞ்சள் வரும். ஞாலம் வரும். ஸோ அப்படிங்கிறப்ப இது எல்லாமே, இது மூணுமே வருது. ர வந்துட்டு வடமொழி எழுத்துக்களை மொழிபெயர்த்தோம் அப்படின்னா மட்டும்தான் ரா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கண்டிஷன் படிச்சிருப்போம். ஸோ அதனால் இதுவும் புக்லேயே இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என்ற தொடரில் உள்ள வினையெச்ச சொற்களை கண்டறிந்து குறிப்பிடுக அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வினையெச்சம் அப்படின்னா என்னது, ஊல வரும். ஓகேவா? ஸோ பெயரெச்சம் அப்படின்னா ஆள முடியும், வினையெச்சம் அப்படின்னா இதிலலாம் முடியும். ஓகேவா? ஸோ அப்போ உருண்டு தவழ்ந்து நெளிந்து எல்லாமே வந்துட்டு ஊல முடியுதா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். பல்பல பலவின் பயங்கெழு கொல்லி. ஓகேவா? பயங்கெழு கொல்லி அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல கெழு பக்கத்தில் இக்கு வருது பார்த்தீங்களா? ஸோ கெழு கொல்வி. ஸோ அப்போ இக்கு, ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். இந்த இடத்துல நீங்கள் சில பேர் கேட்கலாம், பலவின் அப்படின்றப்ப இந்த இடத்துல இப்போ வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இப்போ வராது. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஈக்கு தான். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து ஆடுக செங்கீரை. நம்மளுக்கு தெரியும் வாழ்க, ஆடுக இதெல்லாமே கால முடியுது. காலம் முடிஞ்சாலே அது வந்துட்டு என்னது, வியங்கோல் வினைமுற்று. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று. வினைத்தொகையை நல்நூலில் காலம் கறந்த பெயரெச்சம் என்று கூறியுள்ளார். கரெக்டு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வினைத்தொகையானது 3 காலமும் பொருந்தும்படி அமைந்து வரும். ஆமாம், 3 காலமுமே கரெக்டாக தான் வரும். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்றும் சரி காரணமும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னில் மெலியோர் சொல்லும் இடத்து. ஸோ இக்குறளில் உள்ள முரண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த குறளில் இருக்கிற முரண் தான். முரண்னா என்ன, ஆப்போசிட், அதுதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆப்போசிட்னு பார்த்தா பியும் டியும் இருக்குது. இந்த குறளில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பி மட்டும்தான். ஸோ வலியார் மெலியார். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இடைச்சொல் தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கேட்ட வந்திருக்கு, அப்போ பெயரெச்சம். சால அப்படிங்கிறப்ப உரிச்சொல். மற்றொன்று, மற்று ப்ளஸ் ஒன்று, மற்று அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னது, இடைச்சொல். ஓகேவா? பாய்ந்தது இது வந்துட்டு வினைச்சொல். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி, மற்றொன்று. அடுத்தது வில் வாள் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ வில்லு வாள், வில்லும் வாளும். ஓகேவா? அப்போ மறைஞ்சு வந்திருக்கா, மறைஞ்சு வந்தால் அது என்னது, உண்மை தொகை. ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். விகார புணர்ச்சியின் வகைகளை 3ஆக பிரிக்கலாம். ஓகேவா? ஆமாம், தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிக்கலாம். அடுத்தது ஊருக்கு செல் என்பது 4ஆம் வேற்றுமை தொடர். ஆள் கூ தானே 4ஆம் வேற்றுமை. ஸோ அது 4ஆம் வேற்றுமை தான். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, தொடர் அன்று இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ இது வந்து என்னது, தப்பான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர்.
நெக்ஸ்ட்டு இந்த 47 கொஷின் பாருங்கள். கடல் ஓடா கால்வாய் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. ஸோ இது அது என்னது, தேர் வந்துட்டு கடலில் ஓடாது. அது மாதிரி வந்துட்டு என்னவா, அது மாதிரியே படகு நாவாயும் வந்துட்டு நிலத்தில் வந்து ஓடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ பிடிது மொழிதல் அணி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இந்த பொறுத்துக்க எல்லாமே கரெக்டாக எழுதியிருப்போம். வெண்பா வந்து செப்பலோசை, ஆசிரியர் பகவலோசை, வஞ்சிப்பா துள்ளலோசை, கலிப்பா தூங்கலோசை. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு என்னது, ஆப்ஷன் பி. ஓகேவா. சாரி, தப்பாக சொல்லிட்டேன். ஆப்ஷன் பி வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உண்டு பிறந்து வளர்ந்த இடத்தினை தொடரில் பெயரெச்சம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஊனாலே அது என்னது, வினையெச்சம். பிறந்து அது வந்திருக்கு பெயரெச்சம். இடந்தனில் இல் அல் இல் இல்லா வந்துட்டு வராது. ஸோ ஆப்ஷன் சி வளர்ந்த வந்தாலே அது என்னது, பெயரெச்சம். ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, மயங்கோலி பிழை அற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகேவா. ஸோ இதில் என்ன தப்பு அப்படின்னா கூவென்று அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் பியில் இன்னும் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பி வராது. அதேமாதிரி டியில் வந்து கணைக்குது அப்படின்னு சொல்லிட்டு குதிரை தானே கணைக்கும், ஆனால் இங்கே வானம் வந்து கணைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதுவும் வராது. வீரத்தொலை கொண்டு திரை கொண்டு விண்ணை இடிக்கும். திரை அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த சுங்கம்லாம் வசூலிப்பாங்கள்ல, திரைப்பொருள். ஸோ அதை வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏவும் வராது. ஓகேவா. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வெட்டி அடிக்குது மின்னல். அடுத்தது தெரிநிலை பெயரெச்சம். பெயரெச்சம்னால என்னன்னு தெரியும், நம்மளுக்கு ஆள முடியும், அதோட விகுதி வந்து ஆள இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ ஈ ஊ இதெல்லாம் வந்துட்டு எதில் வரும், ஈ ஊலாம் வந்துட்டு வினையெச்சமில் வரும். அல்லு தள்ளு அம்மை இதெல்லாம் வந்துட்டு தொழில் பெயர். ஸோ அப்போ அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி தான் வந்து இதுக்கான ஆன்சரும். ஸோ தெரிநிலை பெயரெச்சம் ஆவும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து விற்கொடி புணர்ச்சி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பிரித்து எழுதணும், நம்மளுக்கு என்ன கிடைக்கும், வில் ப்ளஸ் கொடி அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எழுதலாமா. ஸோ இல்லு தான் வந்துட்டு இர்ரா மாறி இருக்குது. ஸோ அப்போ திரிதல் நடந்திருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது அஞ்சு அப்படிங்கிறப்ப முற்றுப்போலி 5 அப்படின்னு வரணும். இளைஞ்சி அப்போ இதில் நடுவில் மாறி இருக்குது. ஸோ அதனால் இடைப்போலி. ஸோ சாம்பர் அப்படின்னு இருக்குது, சாம்பல் இல்லைன்னு வரணும். ஓகேவா. ஸோ அப்போ இது கடைப்போலி. ஓகேவா. முற்றுப்போலி, இடைப்போலி, கடைப்போலி. ஆப்ஷன் டி தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பொறுத்துக. புன்புலம் அப்படிங்கிறது என்னது, உரிச்சொல் தொடர். தாழ்பூந்துரை வந்துட்டு வினைத்தொகை. பாய்வன அப்படிங்கிறது பண்புத்தொகை. தடவரை அப்படிங்கிறது பலவின்பால் வினைமுற்று. ஸோ ஆப்ஷன் சி வந்து இதுக்கான ஆன்சர். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெய்யெழுத்துக்கள் 18மே புள்ளி வச்ச எழுத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணவே மாட்டோம். ஸோ அதனால் அதுதான் தப்பு. சரியான வியங்கோல் வினைமுற்று சொற்கள் அமையுமாறு பாடல் அடியை பொறுத்துக. ஸோ இதில் ஆக்கு போக்கு அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஆப்ஷன் டியில் வந்துட்டு, அதாவது ஆக்குவது எதுனில் அதத்தை ஆக்குக அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ரைமிங்கில் வரும். ஆனால் இதுக்கானது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, இயற்றுக வெறுக்க. ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர் எனக்கு தெரிஞ்சு. ஸோ பி இல்லைனா டி, இது ரெண்டில் எது வேணாலும் இருக்கலாம். பி தான் ஆனால் மோஸ்ட்லி ஆன்சர். நிறைய பேர் டி போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது என்ன மாதிரியே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பகாபதம். பகாபதம் எத்தனை, பகுபதம் தான் 6. பகாபதம் வந்துட்டு 4 வகைப்படும். பெயர் பகாபதம், வினை பகாபதம். ஸோ தெரியும்ல. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு முற்றச்சம், படித்தனல், மகிழ்ந்தனல். ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். பின்வருவனவற்றுள் முன்னிலை வினை. ஓகேவா. வினை தான். வினைனா என்னது, செயலை குறிக்கணும். ஸோ அப்போ முன்னிலை அப்படின்னா முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்து சொல்லணும். ஓகேவா. ஸோ அப்படிங்கிறப்ப என்ன வருது, சென்றீர்கள். முன்னிலை வினை வருதா. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது வந்து பிரிது மொழிதல் அணி. இப்போ அதோட திருக்குறள் தான் கேட்டிருந்ததோ. ஸோ இதுக்கான ஆன்சர் 60ல் வந்துட்டு ஆப்ஷன் பி. ஓகேவா. ஸோ இதோட தமிழ் கீ வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸ் எல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.